சமூக வலைதளங்களை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கும் விடயம் இன்றைய தினம் டிவிக்கு. அது தொடர்பாக பல விடயங்களை நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம். எங்களோட கலந்துரையாடுவதற்காக கிருஷ்ணா வந்திருக்கார். வணக்கம் கிருஷ்ணா. டிவிகேனுடைய வளர்ச்சி உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கு? டிவிகே வளர்ச்சியை பார்க்கறதுக்கு முதல்ல இந்த தேர்தலை பத்தின விஷயங்கள் ஓகே. உண்மையில 134 தொகுதியில மெஜாரிட்டி எடுக்கிற மாதிரி தான் இப்போ ஆட்சி அமைக்க 118. இவங்க 107 இடத்துக்கு அங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 11 சீட் உங்களுக்கு தொகுதிகள் தேவை. நீங்க நினைக்கிறீங்களா இப்ப டிவிகே பொறுத்தவரை எந்த கட்சிகளோட இணைந்து அந்த 11 பேரை நான் வரேன். அதுக்கு முன்னாடி இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, விஜய் அலை என்கிறது டிவிகே வெற்றி என்பதுங்கிறது மக்கள் அணை கிடையாது. இது மக்கள் ஆணைங்கிற பார்வை விஜய் மேல இருக்கிற ஈர்ப்பு அப்படிதான் சொல்ல மிகைப்படுத்த. ஏன்னா அதுக்கான ரீசன்ஸை நான் சொல்றேன். மக்கள் ஆணைங்கிறது வா எங்களை ஆட்சி செய், இந்த கொள்கைக்காக இந்த கொள்கையை நாங்க ஏற்கிறோம், இந்த தத்துவத்தை நாங்க ஏற்கிறோம், இதுவரைக்கும் இருந்தவங்களுடைய பிரச்சனைகள் எங்களுக்கு இப்ப இருக்கு, அதுக்கு மாற்று எங்களுக்கு வேணும். ஒரு கொள்கை இல்லாத கட்சி அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது டிவிகேல. அது எல்லாரும் சொல்றது, எல்லாருமே சொல்றாங்க. அவங்களுக்கே தெரியாது அவங்களுடைய கொள்கை, அவங்களுக்கே தெரியும் அவங்க கொள்கை எப்படி இவர் ஆட்சியை நடத்தி போன. முதல்ல அவங்க கட்சியோட வேட்பாளர்களே யாருன்னு வாக்களிச்சவங்களுக்கு தெரியும். நிச்சயமா பல தொகுதிகள்ல தெரியாது. என்ன பொறுத்தவரை ஆதவ் அர்ஜுனா, ராஜ்மோகன், செங்கோட்டையன் சொல்லிட்டான ஒரு சிலரை தவிர ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு அம்பேத்கர் மாதிரி ஒருத்தர் வேஷம் போட்டு கேட்டாரு. அவருடைய ஓட்டு கேட்கறதுக்கு யாருமே வரல. அவர் தனியா டீ கடைக்கு போயிட்டு அங்க போய் ஒரு பஸ்ஸுக்கெல்லாம் கை காட்டி, அது ஆந்திரா போற பஸ், அங்கதான் போய் வாக்கெல்லாம் வாங்கி டீ கடையில அப்படி ரொம்ப அவங்க கட்சியினராலேயே அவமானப்படுத்தப்பட்டவர். அவருக்கு வாக்கு விழுந்து அவர் வெற்றி கிட்ட வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அது கன்ஃபார்மா தெரியல. இனிமேதான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இது மக்கள் ஆணையில மக்கள் விருப்பம். விஜய் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பு. என்ன பொறுத்தவரை இந்த சின்னமோ எந்த விடயமே தீர்மானிக்கல. இந்த எலெக்ஷன் விஜய் என்ற ஒரு தனி ஒரு அடையாளம், ஐகான், சூறாவளி, சுனாமி எல்லாமே போச்சு தமிழ்நாடு எலெக்ஷன்ல. அந்த ரீதியில அது அவருக்கு ஒரு மகத்தான வெற்றி. ஒரு தனி மனிதனாக அவர் அடைந்திருக்கிற இளமை, ரொம்ப இளமை வயது. அவர் அரசியலை பொறுத்த வரைக்கும் 52 வயதெல்லாம் ரொம்ப இளம் வயது தான். ஆரம்பித்த 2 ஆண்டுகளில் மிகப்பெரிய ஒரு சக்சஸ், பெரிய சக்சஸ். 75 ஆண்டுகளாக டிஎம்கே மற்றது ஏடிஎம்கே 55 ஆண்டுகள் ஆட்சி செய்யற 2 கட்சிகள் தான் தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரை 2 பெருங்கட்சிகள். அந்த 2 பெருங்கட்சிகளை தாண்டி விஜய் என்று 2 ஆண்டுகளில் டிவிகே என்ற ஒரு கட்சியை உருவாக்கி மிகப்பெரிய ஒரு உயர்தான் இருந்திருக்கு போயிருக்கு. இதுல எக்ஸ்டர்னல் ரீசன்ஸ் என்னங்கிறத பார்க்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது நீங்க கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா, இந்த தெற்காசியா முழுமைக்கும் அண்மை காலமா நடந்து வர்ற மாற்றங்கள் எல்லாமே தமிழகத்துல மாறி நடந்திருக்கு. இங்க நேபாளத்துல அது ஒரு வன்முறை புரட்சியா நடந்தது, ஜென்சி புரட்சி, சோஷியல் நெட்வொர்க். பங்களாதேஷ்ல நடந்தது வன்முறை புரட்சி, சோஷியல் நெட்வொர்க். பாகிஸ்தான்ல நடந்தது வன்முறை புரட்சி, சோஷியல் நெட்வொர்க். கம்மிங் டு ஸ்ரீலங்கா வன்முறையில தொடங்கினது. ஆனா அது ஒரு கட்டத்துல மக்கள் அமைதியாகி, நம்ம இலங்கையில வாழக்கூடிய மக்கள் கல்வி அறிவுல அதிகமான கல்வி. இப்ப இங்க நடந்ததையும் அங்க நடந்ததையும் ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா, இங்கேயும் பல ஆண்டுகளா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை விரும்பி சுதந்திரம் பெற்ற காலத்துல இருந்த 2 கட்சிகளும் அதோட ஒட்டி வர கட்சிகள் பேர் மாறும். ஆனா அதுதான் சேம் ஆக்கள் தான். அதை கம்ப்ளீட்டா தூக்கி வீசிட்டு இடதுசாரி கொள்கையில இருந்து விடுதலை புலிகள் மாதிரியே அழிக்கப்பட்ட ஒரு கட்சி. மாதிரிங்கன்னா அந்த ஒப்பிட தப்பா இருக்கக்கூடாது. புலிகளும் அழிக்கப்பட்டாங்க, ஜேவிபி அதை விட கொடூரமாக அழிக்கப்பட்டது. என்னை பொறுத்தவரை நீங்க இலங்கை என்று செல்லும் போது இலங்கையில முதல் இன வரி என்ற ஒரு விடயத்தை தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் கொண்டு வந்தவர்கள் ஜேவிபி. அதுல ஏற்றுக்கொள்றீங்களா? அதுல மாற்றுக்கிறது அதுக்குள்ள போக வேணாம். நாங்க போயிருக்கோம். இதுல நான் சொல்ல வர்றது, சம்ஹவ் அதே தமிழர்கள் தானே வாக்களிச்சாங்க. யாழ்ப்பாணத்திலையும் சேர்த்து வென்றது இது என்பிபி. அப்ப அங்க என்ன நடந்தது? இதேதான். பாரம்பரியமாக இருந்த கட்சிகளை தூக்கி போட்டு ஒரு புது ட்ரெண்ட் உருவாகி ஒரு புதிய அரசியல் கட்சி உருவாகி, பொதுவாக தெற்காசிய மாற்றங்களை விரும்புறாங்க நடந்துட்டு. அதனுடைய ஒரு பகுதி தமிழகத்துல வித்தியாசமா நடந்தது. ரத்தம் சிந்தாத, பொறுமையான, நிதானமான, ஆனால் மோடு முட்டித்தனமான, முட்டாள்தனமான ஒரு புரட்சி நடந்தது. இன்னும் என்ன பொறுத்தவரை இன்னும் ஒரு 15 ஆண்டுகளுக்கு டிவிகேனுடைய பலம் தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிகமாக இருக்கு. அது உங்களோட கருத்து. நான் அதை உடன்படல. அது மிகைப்படுத்தப்பட்ட கருத்தை நான் பார்ப்பேன். என்ன காரணம் அப்படின்னா, நான் திருப்பியும் அதுக்குள்ள போக முடியல. ஸோ டிஎம்கே, ஏடிஎம்கேங்கிற 2 பிரம்மாண்ட கட்சிகளை
வீழ்த்தணும் அப்படின்னா முதல்ல வீழ்த்துறதுக்கான காரணி என்ன? 2026 தான் வந்து விஜய்க்கான சரியான அரசியலுக்கான ஒரு என்ட்ரி. ரீசன் வந்து ஏடிஎம்கே சார்பாக அம்மா வந்து ஜெயலலிதா அம்மா வந்து மிகப்பெரிய ஒரு பலம்னு சொல்லலாம். அதே மாதிரி டிஎம்கே பொறுத்தவரை கலைஞர் மிகப்பெரிய ஒரு பலம். இவர்கள் 2 பேருமே இல்லாத இடத்துல வந்து விஜய் சரியான இடத்துல வந்து அவர் அந்த சரியான டைம்ல வந்து அவர் வெற்றியீட்டணுங்கிறது வந்து காலத்தால எழுதி வைக்கப்பட்டிருக்கு. எந்த ஒரு ஃபோர்ஸாலையும் அவரை தடுக்க முடியல. பல பேர் உயிரை கொடுத்துருக்காங்க. சரியா? எல்லாத்துக்கும் மேல ஒரு பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் அப்படிங்கிறதுக்கான நான் திருப்பி அங்க வரேன். டிஎம்கே வந்து திராவிட கட்சி எங்களுக்கு எதிரானது. ஈழத்தமிழர்களுக்கு அவங்க பிடிக்காது. அது பிடிக்காது. திராவிடம் என்றாலே வந்து அது சீமான் வருகைக்கு பிறகு தெளிவா நமக்கு ஒரு மார்ஜினல் லைன் உருவாகி. டிஎம்கே ஏடிஎம்கேக்கு கொள்கை இருந்தது, தத்துவம் இருந்தது, தனி மனித முகங்கள் அவங்க வந்து முன்வைச்சது எம்ஜிஆர் காலத்துல, ஜெயலலிதா காலத்துல. இப்ப அதெல்லாம் உடஞ்சிருச்சு. இங்க என்ன இருக்கு? இலங்கையில நடந்த மாற்றம் தனி மனித முகம் தான். தனி மனித முகம் இதுதான். இது மிக ஆபத்தானது. இது ஒரு வளர்ந்த நல்ல கல்வி அறிவு பெற்ற ஒரு சமூகத்தின் அடையாளம் அல்ல. இன்னொரு பக்கம் நீங்க மேல பாருங்க, இதே தேர்தல்ல பிஜேபிங்கிற அந்த மிகப்பெரிய ஃபோர்ஸ், மலமுழுங்கி ஃபோர்ஸ்னு நான் வந்து சொல்லுவேன். அது ஒரு தேசிய கட்சியை விட அவங்களுக்கு எல்லா காலத்திலயுமே மாநில அதிகாரங்களை தங்களோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்கணுங்கிற ஒரு தேவை இருக்கு. அதுல அவங்க கடைசி வரைக்கும் கைய வைக்க முடியாம இருந்த ஒரே இடம் தமிழ்நாடு. என்ன வேஷம் போட்டு வந்தாலும் மக்கள் விரட்டி அடிச்சாங்க. சரிங்களா? அதுல பிரச்சனைகள் இருக்கு. சரியா? அதுல இதே தேர்தல பாருங்க, மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜிங்கிற ஒருத்தங்க இல்லாம போயிட்டாங்க. அசாம் மாநிலத்துல பிஜேபி வந்து. இங்க பாத்தீங்கன்னா கேரளா வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கேரளா மக்கள் இன்னும் தெளிவா இருக்காங்க பாருங்க. மேற்கு வங்க இதெல்லாம் பிடிச்சிட்டு வந்தவங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள நுழைறதுக்கு அவங்க போட்ட வேஷங்கள் மிக அதிகம். அதுக்குதான் ஒவ்வொரு முறையும் வந்து கமல்ஹாசனை கொண்டு வந்து இறக்குனாங்க. சரிங்களா? ஓட்டுகளை சிதைக்கிறது. ஏன்னா டிஎம்கே திராவிடத்தை ஒழிச்சாதான் நம்ம 1000 குறை சொன்னாலும் திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடர் ஆட்சிங்கிறது வந்து ஸ்பெஷலி டிஎம்கே மதச்சார்பற்ற கொள்கை. அப்ப டிஎம்கே இருக்கிற வரைக்கும் அவங்களால செய்ய முடியாது. ஏன்னா டிஎம்கே அப்படி செஞ்சா மக்களே டிஎம்கே துரத்துருவாங்க. அப்ப அதுதான் வந்து ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறமா எடப்பாடியை கொண்டு வந்து அதை 2ஆ பிரிச்சு, ஓபிஎஸ் ஒரு பக்கமா பிரிச்சு அந்த கட்சியை சின்னாபின்னமாக்கி பிஜேபியோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து என்னென்ன குட்டிக்காரனும் அடிச்சாலும் அவங்களுக்கு இன்னொரு ஏதாவது ஒரு வழியில இவங்களை தள்ளிட்டு ஒரு ஃபோர்ஸ் தேவைப்பட்டது. இவங்களுடைய மறைமுகமான ஆசீர்வாதத்தோட ஒருத்தர் உள்ள வந்தாரு, ஃபேமை வச்சு ஜெயிச்சிட்டாரு. ஆமா, டிஎம்கேயோட ஆட்சியில வந்து ஊழல் இருக்கு, இலவசங்கள் கொடுக்குறாங்க, மக்களை குடிகாரர்களா மாத்திருக்காங்க, சினிமா பைத்தியமா மாத்திருக்காங்க. இது எல்லாத்தையும் இலவசங்கள் கொடுத்து சோம்பேறி ஆக்குறாங்க. இது எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு மாற்று திட்டத்தை வந்து இவர் முன்வைத்திருந்தார் அப்படின்னா இது வந்து ஆட்சி மாற்றம்னு சொல்லுவேன். இது காட்சி மாற்றம். இது காட்சி மாற்றம் இல்ல. ரொம்ப நாளா நீங்க திருடிட்டே இருக்கீங்க. நானும் பார்த்துட்டே இருக்கேன். அதுதான் ரொம்ப நாளா இவன் திருடுறான், இவன் அனுப்பிட்டு இன்னொருத்தர் திருடு. இத டிவிகே காரர் ஒருத்தர் சொன்னாருங்க, ஜேம்ஸ் வசந்தனோட இதுல சொன்னாரு. ஏன் அவரு அவ்வளவு திருடுறாரு, நம்மால இவ்வளவு திருடக்கூடாது? அந்த பொலிட்டிக்கல் நாலேஜ பாருங்க, எந்த அளவுக்கு ஸ்பாயில் பண்ணி வச்சிருக்காங்கிறத பாருங்க. இதுகள் தான் இதுல இருந்த ஃபேக்டர்ஸ். மற்றபடி விஜய் என்ற ஃபோர்ஸ் வந்து தன்னை அழகா பில்ட் பண்ணி, விஜய் அரசியல்ன்றது வந்து தனி 2 வருட கால அரசியல்ன்றது கிடையாது. விஜய் வந்து 33 வருட காலமும் அவர் சினிமாவில் இருக்க அவரோட ஒவ்வொரு படமும் அந்த விஷயங்கள்ல ஒரு பாடல்கள்ல வந்து தன்னுடைய அரசியல் வருகையை வந்து அவர் எந்த இடத்துலயும் வந்து நிறைய நேர்காணல்ல சொல்லியிருக்கார். எந்த இடத்துலயும் வந்து நான் அரசியலுக்கு வரமாட்டேன் என்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் சொல்லல. எனக்கு ரசிகர்கள் ஏதோ ஒரு விஷயத்தை எனக்கு செய்திருக்காங்க, அவங்களுக்காக ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நான் செய்யணும் என்றதை வந்து நிறைய இடத்துல சொல்லியிருக்கார். அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருந்துச்சுன்னா, ஏடிஎம்கே டிஎம்கே பத்தி கழிச்சிங்க. ஏடிஎம்கே டிஎம்கேல வந்து டிஎம்கேல வந்து குளத்தூர்ல வந்து முதல்வர் ஸ்டாலின் இருக்கார். அவருக்கு தோல்வி. அது வந்து மிகப்பெரிய ஒரு, என்னை பொறுத்தவரை டிஎம்கேல ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி. அதுவும் வந்து ஏடிஎம்கே பொறுத்தவரை மாறி நடக்குது. எடப்பாடி 2 இடத்துல வந்து ஜெயிக்கிறார். எடப்பாடிக்கு நான் நினைக்கிறேன் 98,000 வாக்கு மேல வந்து நியர்பை 1,00,000 ஓட்டுக்கிட்ட வந்து இருக்கு ஏடிஎம்கே. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப ஏடிஎம்கே வந்து எடப்பாடி கிடைச்ச ஓட்டை விட வந்து எங்களோட ஸ்டாலின் வந்து கிடைச்ச ஓட்டுல இருந்து மற்ற அவர் தோல்வியை வந்து அந்த இடத்துல தடுக்கிறார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏடிஎம்கேக்கு வந்து பாரம்பரிய வாக்குகள்னு கொஞ்சம் இருக்கு இல்லையா, அது ஃபிக்ஸ்டா உங்களுக்கு இருக்கு. அதை அவங்க மறுபடியும் நிரூபிச்சிட்டாங்க. விஜயே வந்து ஒருபோதும் ஏடிஎம்கே ஒரு மேடையிலையும் பேசினது இல்லை. மைக்க தூக்கினோன்னு விஜய் பேசின விஷயம் டிவிக்கே ஒன்று டிஎம்கே.
அது தெளிவா சொல்லிட்டேன். அது நல்லா எடுபட்டு இருக்கு. Yeah. யார் கையிலன்னு பாத்தீங்கன்னா இந்த இளைஞர்கள் கையில. பிரச்சனை என்னன்னா வேற ஒண்ணுமே இல்லை, ரொம்ப நாளா ஒரு குடும்பம் திருடிக்கிட்டே இருக்கு. Yeah. அது ஒரு இளைஞனுக்கு ஒரு 20-21 வயது வாலிப அந்த ஃபோர்ஸா இருக்கிற ஒருத்தனுக்கு தொடர்ந்து அதை பார்த்துட்டு இருக்க முடியாது. அப்ப ரொம்ப நாள் அவன் பார்த்துட்டு இருக்கான், தனக்கு ஒரு விடுதலை வராதான். அதுக்கு விஜய் வந்தோன்னா அவங்க ஒரு மாற்றம் மாறிட்டாங்க. 234 தொகுதியிலையும் விஜய் இறக்கிய வேட்பாளர்கள்ல நீங்க ஒரு நல்ல ஆழ்ந்த டிவிக்கு தொண்டர் ஒருத்தரை கூப்பிட்டு ஒரு 10 பேருடைய பேர்களை சொல்ல முடியாது. விஜய் என்ற ஃபேஸ்